சவுக்கு சங்கர் ஊடகவியலாளர், ஒரு யூடியூபர் என்ற வகையில் அவரை காவல்துறையானாலும் சரி, மாநில அரசானாலும் சரி, ஒடுக்குவதற்கான எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப அதீதமாக இருக்குங்க. நான் கூட பார்த்தேன், கடைசி வீடியோ நான் போடுறேன் இதன்னு ரொம்ப வருத்தத்தோடு. ஆனால் அந்த ஊடகத்தில் வேலை செய்கிறவங்களெல்லாம் பனிஷ் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபர்லேருந்து எடிட்டர்லேருந்து யாரெல்லாம் உட்காந்து கோஹோஸ்டாக இருக்கிறவனெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு போடுறாங்கன்னா, கஞ்சா வச்சிருந்தாரு, பெண்களை பேசிட்டாரு, இப்போ எஸ்சின்னுறாங்க, பிசிஆர் ஆக்டில் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கரே ஒரு தலித் கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன். அப்புறம் அவர் எப்படிங்க மற்ற தலித்துகளை சாதி ரீதியாக துன்புறுத்துவார்? ஊடகவியலாளர்கள் யாரும் கிரிமினல்ஸ் கிடையாதுங்க. அப்போ அவங்கள கைது செய்வது என்பதே தப்புங்க. முக்தார்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த ஆள் நடத்துறத பார்த்தா வாந்தி வருது எனக்கு. அதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஆபாசம், அவ்வளோ கொச்சையா. நக்கீரன் கோபால் கையை வெட்டுவோம் காலை வெட்டணும்னு பேசுகிறாரு. அவங்கெல்லாம் முதலமைச்சரோடு கை குலுக்கிற அளவுக்கு இருக்காங்க. மோடிக்கும் திமுக ஆட்சியாளர்களுக்கும் எந்த வித்தியாசமும் எனக்கு இந்த ஊடகத்தை அடக்கி வைப்பதில், அடிமையாக்குவதில் இருக்கிறதா எனக்கு தெரியல. ரெண்டு பேரும் ஒன்று தாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு சிட்டி ஃபாக்ஸ். மதியானந்த் சார். வணக்கம். சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவரோட கடைசி வீடியோ நினைக்கிறேன், அது நேற்றோ இன்றைக்கோ தான் போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் தேர்தல் வரைக்கும் நாங்கள் எந்த விதமான வீடியோஸும் போட போகிறதில்ல. நம்ம ஒரு பர்சனல் பேச மாட்டோம் அப்படின்னா கூட, ஒரு ஜேர்னலிஸ்டாக அவர் சொல்கிறதுல, அவர் பேசுறதுல பல விமர்சனங்கள் எதிர்மறையான இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை முடக்கிறதுன்றது எங்கே கொண்டு போய் நிறுத்தும் சார்? அதாவதுங்க, திமுக ஆட்சி ஊடக சுதந்திரத்தை பற்றி, கருத்துரிமை பற்றி, கருத்து சுதந்திரம் பற்றி வாய்க்கிழியே பேசுகிறாங்க. ஆனால் மோடிக்கும் திமுக ஆட்சியாளர்களுக்கும் எந்த வித்தியாசமும் எனக்கு இந்த ஊடகத்தை அடக்கி வைப்பதில், அடிமையாக்குவதில் இருக்கிறதா எனக்கு தெரியல. ரெண்டு பேரும் ஒன்று தாங்க. அங்கே கோதி மீடியான்னு சொல்கிறாங்க, இங்கே பெண் சபரீசன் மீடியாவாக தான் இது இருக்குங்க. ஸோ சவுக்கு சங்கர் ஒரு ஊடகவியலாளர், ஒரு யூடியூபர் என்ற வகையில் அவரை காவல்துறையானாலும் சரி, மாநில அரசானாலும் சரி, ஒடுக்குவதற்கான எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப அதீதமாக இருக்குங்க. அதாவது ஒரு அரசாங்கமே ஒரு யூடியூபர் பின்னால் போகிறதும், ஒரு யூடியூப் சேனல் நடத்தினா தங்களுக்கு தோல்வி வந்துடும் பயப்படுறதும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவர் பேசுறது, அவர் சொல்கிறது எல்லாத்துக்கும் நான் உடன்படலை. எனக்கு நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே இருக்குது. அதாவது அரசியல் ரீதியாக அவர் பேசணுமே தவிர ஒரு சார்பு நிலை எடுத்து பேசக்கூடாது. அவர் ஆஃப்லேட் பார்த்திங்கன்னா, போன தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா என்னவோ அவங்க சபரீசனுக்கும் அவருக்கும் நடுவில் இருந்த உறவு தேர்தல் வெற்றிக்கு பிறகு போயிடுச்சுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு அவர் ஆதரவாக பேசுகிறார். அவர் பேசிட்டோங்க, அது அவருடைய தனிப்பட்ட. ஆனால் அதுக்காக அவர் ஒரு நடுநிலை பிறழ்ந்து பேசக்கூடாது. இது சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அரசியலை விமர்சனம் பண்ணுங்கள், ஆனால் என் வகையான அரசியல் தான் சிறந்தது அப்படின்னு பேசும்போது உங்கள் ரிலவன்ஸ், உங்களுடைய இம்பார்ஷியாலிட்டி போயிடுதுங்க. ரைட்டா? ஆனால் இதெல்லாம் இருக்கட்டங்க, அதெல்லாம் அவரை குண்டர் சட்டத்தில் போடுற அளவுக்கு கொடுமையான விஷயமா? இதே திமுக இன்னும் சில ஊடகவியலாளர்களை எப்படி நடத்துது? இப்போ உதாரணத்துக்கு முக்தார்னு ஒருத்தர் இருக்கார், அந்த ஆள் நடத்துகிறத பார்த்தா வாந்தி வருது எனக்கு. அதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஆபாசம், அவ்வளோ கொச்சையாக. அதுவும் லேட்டஸ்ட்டாக காமராஜர் கர்ம வீரர், அவர் 9.5 வருஷம், அதாவது களங்கமில்லாத கரைபடாத நல்லாட்சியை கொடுத்தவர். பொற்கால ஆட்சின்னா அதுதான் தமிழ்நாட்டில். அவரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அதை பேசுகிறாரு. இது அந்த நாடார் சமூகத்தினர் அதை தவறாக ஏதோ நாடாரை பேசிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ மோசமாக பேசுகிறாருன்னு போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அவரை கைது பண்ணோன்னெலாம் சொல்கிறாங்க. அவரை கைது பண்ணோன்னு இப்போ கூட நான் சொல்ல, கைது என்பது தேவையில்லாதது. சட்டப்படி வழக்கு போடுங்க. நீதிமன்றத்தில் அவர் தன்னுடைய இன்னோசன்ஸை
நிரூபிக்கிட்டோம், அவர் தவறு செய்தவர் நீதிமன்றம் தண்டிக்கிட்டோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஊடகவியலாளர்கள் யாரும் கிரிமினல்ஸ் கிடையாதுங்க. அப்போ அவங்கள கைது செய்வது என்பதே தப்புங்க. எத்தனை முறை கைது செய்திருக்காங்க. கஞ்சா வச்சிருந்தாரு, பெண்களை பேசிட்டாரு, இப்போ எஸ்சின்னுறாங்க. அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, பிசிஆர் ஆக்டில் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கரே ஒரு தலித் கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன். அப்புறம் அவர் எப்படிங்க மற்ற தலித்துகளை சாதி ரீதியாக துன்புறுத்துவார். ஆக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் சில காவல்துறை அதிகாரிகளும் அவர் மேலே வெஞ்சன்ஸோடு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிகிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்லேருந்து வெளியே வந்தால் இன்னொரு கேஸ் போடுறாங்க. ஒரு கேஸில் பெயில் கிடைச்சா காலங்கத்தால் போய் இன்னொரு கேஸ் கொடுக்குறாங்க. எங்கேயாவது கதவை உடச்சி ஃபயர் சர்வீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் போலீஸ் அவர் என்ன தீவிரவாதியா? அவர் தவறு பண்ணலன்னு சொல்ல, தவறுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, வழக்கு நடக்கட்டும். அதை விட்டுட்டு அவரை ஏதோ ஒரு தீவிரவாதி மாதிரியும் பாலியல் குற்றவாளி மாதிரியும் கொலைக்காரன் மாதிரியும் நடத்துறது அதாவது எங்களை எதிர்த்து பேசினா ஊடகத்தில் இப்படி தான் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு ஊடக சுதந்திரத்துக்கே பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. நான் கூட பார்த்தேன், கடைசி வீடியோ நான் போடுறேன் இதுன்னு ரொம்ப வருத்தத்தோடு ஆனால் அந்த ஊடகத்தில் வேலை செய்கிறவங்களெல்லாம் பனிஷ் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபர்லேருந்து எடிட்டர்லேருந்து யாரெல்லாம் உட்காந்து கோஹோஸ்டாக இருக்கிறவனெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு போடுறாங்கன்னா, இது பாருங்கள், இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், விசிகே போன்ற கட்சி, திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இந்த அநியாயத்தை அவர் கருத்தில் உடன்பட வேணாம். அவர் சொல்கிற பிரச்சாரத்தை அவருக்கு இருக்குது ரைட், அவர் பேசுகிறாரு. ஆனால் ஒரு ஆட்சி, ஒரு கவர்மெண்ட்டே ஒரு யூடியூபரை, ஒரு ஊடக இயலாளரை இப்படி மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. விஜயை பற்றி எவ்வளோ தரக்குறைவாக, ஆபாசமாக, அவதூறாக அவர் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் சொல்கிறாங்க. போலீஸ் போய் தட்டுதா? இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு ஆள், திமுக மேடை பேச்சாளர், ஓப்பனாகவே ஆபாசமான, அதாவது அருவருக்கத்தக்க ஃபில்த்தி லாங்குவேஜ்னுவாங்க ஆங்கிலத்தில், அதில் பேசிகிட்டு இருக்கார் எல்லாரையும். அவர் மேலே ஏதாவது வழக்கு உண்டா? அவரை கைது பண்ணியிருக்காங்களா? அது அட்லீஸ்ட் கட்சியிலேருந்து அவரை நீக்கி இருக்காங்களா? நீக்கின மாதிரி மறுபடியும் சேர்த்துக்கிட்டான். இல்லை, மேடையில் உட்காந்து உதயநிதியும் துரைமுருகன்லாம் கைத்தட்டி அவருடைய பேச்சை ரசிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதாவது 2 வகையான ரூல்ஸ் இருக்குங்க திமுக ஆட்சியில். எங்களை நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா என்ன ஒன்றா பண்ணிக்கலாம், முக்தார் மாதிரி யாரை ஒன்றா என்ன ஒன்றா பேசலாம், உங்களை டச் பண்ணவே மாட்டோம். முடிஞ்சால் உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்போடு அரசாங்க கார்லாம் கொடுத்து, இவர் செந்தில் போயிட்டுருக்கார் இல்லையா, அரசாங்க செலவில் எல்லாம் பண்ணுவோம். எங்களை எதிர்த்திங்கன்னா உங்களை என்ன வேணா செய்வோம். கஞ்சா விற்றுன்னு வச்சு யாருன்னு சொல்லுவோம், பாலியல் ரீதியாக துன்புறுத்தினீங்கன்னு சொல்லுவோம், யாருக்கிட்டே பணம் வாங்கிட்டீங்க மிரட்டிட்டேன்னுவோம், ஒன்றும் இல்லைன்னா தலித்துகளுக்கு எதிராக குற்றம் பண்ணிட்டீங்கன்னுவோம். என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம். அப்படின்னா இது ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. இதை எல்லாருமே பொது வெளியில் பெரிய போராளிகள்னு பேசுவாங்க. எடப்பாடி ஆட்சியில் இது நடந்திருந்தால் இந்நேரம் எவ்வளோ பேர், நக்கீரன் கோபால் எகிரி குதிச்சிருப்பார். ஆனால் அவரே என்ன பேசுகிறாரு, கையை வெட்டுவோம் காலை வெட்டணும்னு பேசுகிறாரு. அவங்கெல்லாம் முதலமைச்சரோடு கை குலுக்கிற அளவுக்கு இருக்காங்க. ஸோ ஊடகம் என்பதை தங்களுக்கு சேவகம் பண்ணுற ஒரு அமைப்பாக மாற்றியிருக்காங்க திமுக. அதை மீறி உண்மையை மக்களுக்காக பேசுகிறவங்களெல்லாம் பழிவாங்குவது, மிரட்டுவது, அடக்குவது, அராஜகம் செய்வது என்பது நல்லதில்லை. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எதெல்லாம் பாஜக பாசிசம் செய்துன்றீங்களோ அந்த வேலையை தான் தமிழ்நாட்டில் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ என்ன வித்தியாசம்? அவன் வந்துடுவான், நீங்கள் தான் அதே வேலையை தானே செய்கிறீங்க. நிறைய பேசலாம் சார். இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி. சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.